அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது அந்த சீக்வன்ஸ் அப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியும். எங்களோட இப்போ என்னோடய ஹோம்ஒர்க்காக நான் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். இப்போ அண்ணங்கிட்ட சொல்லும்போது பண்ணலாம்டா, யோசிக்கலாம் அப்படின்வாங்க. அவ்வளோதான் அதோட ரிப்ளை இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி ஷூட்டு போயிட்டோம். இப்போ எங்களுக்கு என்னென்னா எங்களோட லென்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு 18mm லென்ஸ் தான், ஒரே லென்ஸ் தான் படம் ஃபுல்லாக. ஸோ அந்த அப்போ டைனமிக்ஸை வந்து நாங்கள் எப்படி ப்ளே பண்ணுறதுனா, ஆக்டர்ஸோட டிஸ்டன்ஸ், கேமரா டு ஆக்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இப்போது விக்ரம் சாரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேமராவுக்கு 10 inches கூட இருந்திருக்காரு. அவேயில் வந்து ஒரு 20 meter அவே கூட ஒரு ஷார்ட்டில் நடிச்சிருப்பார். ஸோ ஒரு ப்ரொட்டகனிஸ்ட்டை சொல்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது இவ்வளோ பேர் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கும்போது அவங்களோட பொசிஷனை எப்படி ஸ்டேஜ் பண்ணுறோம், அது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான். இப்போ அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு நான் வந்து ஒரு 3rd ஃபில்மாக உள்ளே வரேன், 4th ஃபில்மாக. அப்படின்னும் போது அவங்க என்ன மாதிரியான ஒரு அந்த கேன்வஸில் எந்த மாதிரியான கேரக்டர் பொசிஷன் பண்ணுறாங்கன்றதுல தான் அதோட ட்ராமாவே வரும். ஸோ அதை வந்து சேர்ந்து பண்ணும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது இருக்கும், ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்கும். இப்போ டே அண்ட் நைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பொசிஷனிங், எந்த பொசிஷனில் டேவாக மாறணும். ஒரு நாள் ஃபுல்லாக நாங்கள் டேயில் ஷூட் பண்ணிட்டோம். திருப்பி அதே ஆக்டர்ஸை கூப்பிட்டு வந்து நைட்டில் வச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த மானிட்டரில் வந்து சில பொசிஷன் மார்க் பண்ணி வச்சுருந்தேன், அவங்களோட XY எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம். அதை பண்ணிவிட்டு திருப்பி அதை ரிப்ளிகேட் பண்ணுறது, வைடில் சில ஜம்ப்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜஸ்ட்டு நம்ம இங்கே ஆஃபீஸ்லேயே உட்காந்து ரெடி பண்ணிவிட்டு பிளான் பண்ணிவிட்டு போயிருந்தால் கூட அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அந்த சீக்வன்ஸ் வந்திருக்குமான்றது தெரில. திடீர்னு ஒன்று தோணும். ஒரு நாள் அந்த நைட் சீக்வன்ஸ் அப்போ ஒரு ஃப்ளாஷ் போட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க அண்ணனுக்கு வந்து அது தோணுச்சுட்டு அது அப்படியே நைட்டாக மாற்றலாமா, என்னன்னா பண்ணி பார்க்கலாம், நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது தான் அது பிளான் பண்ணி பண்ணோம். அது மாதிரி நிறைய நியூ ஐடியாஸ் வந்து சடனாக அண்ணனுக்கு தோணும். இது கதையோட ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் அந்த ஷூட்டு தான் டிசைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ மறுநாள் காலையிலே வரும்போது இது இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ரெடியாக இருப்போம். எங்கள்கிட்ட ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு, அதாவது லைட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. டேயில் கேமரா இருக்குது, கேமராவில் ஒரு ட்ரினிட்டின்ற ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது, ஜிம்மி இருக்குது, இவ்வளோ தான் இருக்குது. இப்போது நைட்டில் தான் நாங்கள் லைட்டை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னும் போது ரொம்ப மினிமலிஸ்டிக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தான், நிறையா இருக்குது. என்ன சொல்கிறது, அட்வான்ஸ்ட் சிஸ்டம் தான், ஆனால் அது ரொம்ப மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணியிருந்தோம். அப்போ எப்போ அந்த ட்ராமா தேவைப்படுதோ ஆர்டிஸ்ட் பொசிஷனில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணி அதை அச்சீவ் பண்ணோம்.